அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும், மீனம்மா வந்து கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸில் வரதில்லை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆனால் என்னாச்சு அக்காவுக்கு என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சர்ஜரி நடந்தது. சர்ஜரிக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து 2 months பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க வீடியோஸில் வரதில்லை. கூடிய சீக்கிரம் அவங்க இதில் ரிகவர் ஆகி வந்த பிறகு கண்டிப்பாக வீடியோஸில் வருவாங்க. என்ன சர்ஜரின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, யூட்ரஸ் அதாவது கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்குது, அதுக்கான ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து வீடியோஸில் வரதில்லை. இது முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாலும் ரொம்ப நாள் தள்ளி போட்டிருந்தோம். அதனால் திடீர்னு ஒரு நாள் சடனாக வந்து இல்லை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். இந்த சர்ஜரி வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நடந்தது. அஞ்சலி சிரிச்சு என்ன அக்கா பார்த்துன்னு தான் நீ சிரிக்கிற. காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியமாக நான் போனேன். அதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட்டுங்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான குளுக்கோஸ் எல்லாம் ஏதோ கொடுத்துட்ருக்காங்க, மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈவினிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 o'clock தான் சர்ஜரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வலிக்குதாப்பா மறுபடியும் இன்னொன்னா பெருசாக வச்சுக்கிறாங்களா? முந்தி விட பெருசு. அஞ்சலியா? யாரு? ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலேருந்து பார்த்தோம்னா அஞ்சலியோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருக்குது. அதாவது அஞ்சலி கூடவே இருந்தாங்க. மீனம்மா சர்ஜரிக்கு ரெடி பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போகிற வரைக்கும் பெருசாக தெரிலங்க. அதுக்கப்புறம் உள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வெளியே வர வரைக்கும் ஒரே யோசனையிலேயே இருந்துட்டுருக்கேன். சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி வாக்கிங் பண்ண சொன்னாங்க ரொம்ப நேரம். இவங்க கொஞ்ச நேரம் தான் அப்படி இப்படி நடந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. சர்ஜரியை பார்த்தோம்னா 3/4 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு, 45 minutes. சர்ஜரிக்கு அப்புறம் மீனம்மாவால் ரொம்ப முடியல. அதாவது ரொம்ப மயக்க நிலைன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ஆக்டிவாகவும் இல்லை. சர்ஜரிக்கு அப்புறம் 6 hours கழித்து தான் தண்ணியை கொடுக்க சொன்னாங்க. தண்ணி இல்லைன்னா இளநீர் கொடுக்க சொன்னாங்க. இளநீர் கொண்டு வந்தேன், அதுவும் குடிக்க முடியல அவங்களால. சர்ஜரி நடந்த அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தனால நைட்டெல்லாம் வந்து அவங்களும் தூங்கலை, நாங்களும் தூங்கலை. ஏந்திருப்பா, உண்மையாதான்ப்பா ஏந்திரு. இறங்கு, நீ ஹெல்ப் பண்ணாத அஞ்சலி. இறங்குமா, இறங்கு இறங்கு சொல்கிறேன். அது 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 ஆமாம், இறங்கு. சரி ஆட்டம், அம்மா வரதான் ஆட்டம். அஞ்சலி வந்து மீனாவை நடக்க வைக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இந்த அஞ்சலி நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க யாரும் இல்லை, எங்கள் தம்பியோட ஒய்ஃப் தான். இல்லையேந்துக்கு சொல்கிறேன், ஒன்றாவதாட்டம். மீனம்மாவுக்கு சர்ஜரி நடந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு. பொண்ணிங்க தான் படிக்கிறாங்க, இது கவர்மெண்ட் ஸ்கூலு. சரி பேரண்ட்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் யாரும் போக முடியாத நிலையில் பார்த்தீங்கன்னா நான் சரி மீனம்மா போக முடியாதுன்றதுனால நான் போயிட்டு அட்டென்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன்.
பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஸ்கூலில் கொடுத்துட்டு நானும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டேன். இவங்க தான் மீனம்மாவுடைய அம்மா. சர்ஜரிக்கு அப்புறமா வந்தாங்க, வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஊரில் ஆடு மாடு இருக்கிறதுனால அவங்க அப்பாவும் தனியாக, இவங்க 2 பேர் சிங்கிளாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப நேரம் இருக்க முடியல. மற்றபடி அவங்க இருந்திருப்பாங்க. அடுத்த நாள் மதியத்துக்கு தான் வந்து சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க, அதனால சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். மறுநாளே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வந்துட்டோம். கீழே இறக்கு மாமாக்கு கீழே போட்டா. அடுத்த நாள் தான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆகுது. வீட்லேயும் வேலை பார்க்கணும், வெளியில் வேலை பார்க்கணும். அந்த சாப்பாடு, சாம்பார், தேவையான ஒரு பொரியல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பசங்களை ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நானும் கிளம்பிடணும் ஆஃபீஸ்க்கு. பரவாயில்லையா? சரி, நீ சாப்பிட்டீங்கன்னா நான் அம்மாவுக்கு ப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நைட்டெல்லாம் தூங்குனேன்னா எழுந்துங்க எப்பப்பா? ஃபோன் கூட பக்கத்தில் இல்லை. தண்ணி குடிக்கிறதுக்காகவா? சரி, இப்போ என்ன பண்ணுற, தண்ணி நிறைய குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இரு. அப்புறமா டிஃபனு. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் பசங்க தான். 2 பசங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கேத்தன் வெண்டைக்காய் கட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். அண்ட் எங்கள் தம்பி ஒய்ஃபுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து துணி துவைக்கிறது, சாமானெல்லாம் தொலைக்கி போட்டு போகிறது, அதே மாதிரி சமையல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம யாராக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நம்ம கஷ்டம்னு வரும்போது நமக்கு உதவுறதுக்கு 4 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி இருக்கிற எல்லாருமே வந்து கொடுத்து வச்சவங்க தான். அந்த வகையில் நாங்களும் கொடுத்து வச்சவங்க தான். எங்களுக்கு மோரல் சப்போர்ட் கொடுத்து அக்காவுக்கு என்னாச்சுன்னா அக்கா சீக்கிரமே குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேர் வேண்டிக்கிட்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.